வணக்கம். நீங்க ஒரு டெக்னாலஜிஸ்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நோயாளி ஸ்கேனிங் டேபிள்ல இருக்காங்க. அவங்களோட உயிர் உங்க கையில இருக்கு. கான்ட்ராஸ்ட் மீடியா போட்ட சில நொடிகளுக்குள்ள திடீர்னு எல்லாம் தப்பா போனா என்ன பண்ணுவீங்க? அந்த ஒரு நிமிஷம் ஒரு உயிர் போற நிலைமையில நீங்க எடுக்க போற அடுத்த ஸ்டெப் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணும். இன்னைக்கு நாம அந்த மிக முக்கியமான உயிரை காப்பாத்தக்கூடிய நெறிமுறைகளை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். இத பாருங்க, ஒரு சின்ன அரிப்புல ஆரம்பிக்குது. அடுத்த சில நிமிஷத்துல நிலைமை இப்படி ஆகிடுது. இது உயிர்க்கே ஆபத்து. இந்த ஒரு நொடில அந்த நோயாளியோட எதிர்காலம் நீங்க எடுக்க போற முடிவுல தான் இருக்கு. நீங்க எடுத்து என்ன செய்வீங்க? சரி, இந்த மாதிரி ஒரு நிலைமைய சமாளிக்க நாம ஒரு தெளிவான திட்டத்தோட போகணும். வாங்க அத ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த ரியாக்ஷன்ஸ் ஏன் வருதுன்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறமா அதோட அறிகுறிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, உடனே என்ன செய்யணும், கடைசியா உயிரை காப்பாத்த எமர்ஜென்சி உதவிய எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கலாம். முதல்ல இந்த பிரச்சனையோட ஆணிவேர் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். கான்ட்ராஸ்ட் மீடியாங்கிறது தெளிவான படங்களை காட்ட நமக்கு கிடைச்ச ஒரு வரம் மாதிரி. ஆனா ரொம்ப ரொம்ப அரிதான சில சமயங்கள்ல அதுவே ஒரு பெரிய சிக்கலா மாறிடலாம். அப்படி என்னதான் நடக்குது? ஏன் இந்த எதிர்வினைகள் வருது? பாருங்க, பெரும்பாலான கான்ட்ராஸ்ட் ஊசிகள் ரொம்பவே பாதுகாப்பானது தான். ஆனா ஒரு சில பேருக்கு, ரொம்ப குறைமானவங்களுக்கு ஒரு மோசமான ரியாக்ஷன் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இது தினமும் நடக்கிற விஷயம் இல்ல, ஆனா நடக்கும்போது அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கலாம். அதனால தான் நம்ம எப்பவுமே ஒவ்வொரு ஸ்கேனுக்கும் தயாரா இருக்கணும். இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். உங்களோட பங்கு. நீங்க யாரு? நீங்க சும்மா ஒரு மிஷின் ஆபரேட் பண்ற, பட்டனை தட்டுற ஒரு ஆள் கிடையாது. ஒரு நெருக்கடி வருதுன்னா அங்க நீங்க தான் முதல் பாதுகாப்பாரன். உயிரை காப்பாத்துற அந்த சங்கிலில நீங்க தான் முதல் மற்றும் மிக முக்கியமான கண்ணி. இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. ஆரம்பத்திலே அடையாளம் காண்றது, உடனடியா செயல்படுறது, இதுதான் உங்க வேலையோட மையம். மத்த உதவி வந்து சேர்றதுக்கு முன்னாடி அந்த நோயாளியோட ஒரே நம்பிக்கை நீங்க மட்டும்தான். சரி, அப்போ நீங்க எப்படி அந்த முக்கியமான நபரா இருக்க போறீங்க? முதல் படி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் கூர்மையான கவனிப்பு. ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு எப்படி முதல்ல தெரிஞ்சுப்பீங்க? அதோட அறிகுறிகளை சரியா கவனிக்கிறது மூலமா தான். இங்கேதான் உங்களோட கவனிப்பு திறன் உண்மையாவே டெஸ்ட் பண்ணப்படுது. ஒரு சின்ன குமட்டல், உடம்புல ஒரு மாதிரி அரிப்பு, இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியலாம். ஆனா இதுதான் வரப்போற ஒரு பெரிய புயலோட முதல் அறிகுறி. இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்க எவ்ளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறீங்களோ அவ்ளோ சீக்கிரம் ஒரு பெரிய ஆபத்தை நம்மால தடுக்க முடியும். இங்க பாருங்க, கண் இமைகள்ல, உதடுகள்ல, இல்லனா முகத்துல இப்படி ஒரு வீக்கம். இதுக்கு பேருதான் ஆஞ்சியோடெமா. இந்த அறிகுறிய நீங்க பாத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இது சாதாரண ரியாக்ஷன் இல்ல, இது ஒரு அபாய மணி. நீங்க உடனே செயல்பட்டாகணும்னு அர்த்தம். ஓகே, அறிகுறிகளை கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப என்ன பண்ணணும்? அடுத்த சில நொடிகள்ல நீங்க எடுக்க போற முடிவுகள் தான் ஒரு உயிரை காப்பாத்த போதா இல்லையாங்கிறது தீர்மானிக்கும். இதுதான் ரியாக்ட், அதாவது எதிர்வினையாற்றுதல் கட்டம். இந்த 6 ஸ்டெப்ஸையும் உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. இது ஒரு மந்திரம் மாதிரி. முதல்ல கான்ட்ராஸ்ட் ஊசிய நிறுத்துங்க. 2வது நோயாளியோடவே இருங்க. 3வது ரேடியாலஜிஸ்டுக்கு உடனே தெரிவிங்க. 4வது அவங்களோட மூச்சு, சுவாசம் எல்லாத்தையும் கவனிங்க. 5வது நோயாளிய சரியா படுக்க வைங்க. 6வது ஆக்சிஜன் கொடுக்க ஆரம்பிங்க. இதுல ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? என்ன ஆனாலும் சரி, நோயாளிய தனியா விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்க அங்க இருக்கிறது அவங்களுக்கு ஆறுதல் மட்டும் இல்ல, அதுதான் அவங்களுக்கான முதல் பாதுகாப்பு. யோசிச்சு பாருங்க, உங்க ஸ்கேன் ரூம்ல இந்த ஆக்சிஜன் சப்ளை எங்க இருக்குன்னு உங்களுக்கு சரியா தெரியுமா? அதை எப்படி உடனே ஆன் பண்ணணும்னு பயிற்சி எடுத்திருக்கீங்களா? ஒருவேளை தெரியலன்னா தயவு செஞ்சு இன்னைக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு எமர்ஜென்சில அதை தேடிட்டு இருக்க நமக்கு நேரம் இருக்காது. இது ரொம்ப முக்கியமான முதல் சிகிச்சைகள்ல ஒண்ணு. சரி, நீங்க முதலுதவி எல்லாம் பண்ணிட்டீங்க. ஆனா நிலைமை இன்னும் மோசமாகுது. இப்போ நீங்க தனியா போராட வேண்டியதில்ல. இதுதான் ரெஸ்கியூ, அதாவது காப்பாற்றுதல் கட்டம். உங்க மருத்துவமனையோட ஒட்டுமொத்த பலத்தையும் உதவிக்கு அழைக்க வேண்டிய நேரம் இது. ஒரு கடுமையான ரியாக்ஷன் நடக்கும்போது நீங்க உடனே எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணணும். ஒரு முக்கியமான விதிய ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தா கூட உதவிக்கு கூப்பிடுங்க. இதுல யோசிக்கவோ தயங்கவோ கூடாது. நிலைமை கைமீறி போகுதுன்னு தோணுச்சுன்னா ஒரு நொடி கூட தாமதிக்காதீங்க. ஸ்ரீ சத்யசாய் மருத்துவமனையை பொறுத்தவரை இந்த நம்பர் 555, இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. இது ஒரு உயிரை காப்பாத்துற சாவி. இதுதான் கோட் ப்ளூவை ஆக்டிவேட் பண்ற நம்பர். இந்த எண்ணை உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க.
எப்போ கோட் ப்ளூவை ஆக்டிவேட் பண்ணணும்? நோயாளிக்கு ரொம்ப கடுமையான மூச்சு திணறல் இருந்தா, அவங்க சுயநினைவை இழந்தா, திடீர்னு சரிஞ்சு விழுந்தா, இல்லனா ஹார்ட் அட்டாக் வந்தா, இதுல எது பார்த்தாலும் சரி, ஒரு செகண்ட் கூட யோசிக்காதீங்க. உடனே 555க்கு கால் பண்ணுங்க. ஒவ்வொரு வினாடியும் இங்க ரொம்ப முக்கியம். எமர்ஜென்சி டீம் வர வரைக்கும் உங்க வேலை முடியல. உங்ககிட்ட இருக்கிற எமர்ஜென்சி கிட்ல உயிர் காக்குற மருந்துகள் எல்லாம் இருக்கும். அதுல என்னென்ன இருக்கு, ஒவ்வொன்றும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ரொம்ப அவசியம். பாருங்க, அட்ரினலின், அதாவது எபினெஃப்ரின், இதுதான் கடுமையான ரியாக்ஷனுக்கு கொடுக்கிற முதல் மருந்து. இது உடனே வேலை செய்யும். அடுத்து ஹைட்ரோகார்டிசோன், இது உடம்புல ஏற்படுற வீக்கத்தை குறைக்கும். ஒன்னு வேகமா ஆபத்தை தடுக்கும், இன்னொன்னு நிலைமைய கட்டுக்குள்ள கொண்டு வரும். ஒருவேளை நோயாளி திடீர்னு செறிஞ்சு விழுந்துட்டா என்ன பண்றது? அப்போ நீங்க பேசிக் லைஃப் சப்போர்ட், அதாவது பிஎல்எஸ் உடனே ஆரம்பிக்கணும். இதுதான் கடைசி கட்ட உயிர்காக்கும் முயற்சி. சிபிஆர் பண்றதுக்கு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல்ல அவங்களுக்கு சுயநினைவு இருக்கான்னு பாருங்க. உடனே கோட் ப்ளூ, அதாவது 55க்கு கால் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மார்பு அழுத்தங்களை தொடங்குங்க. ஒரு நிமிஷத்துக்கு 100லேருந்து 120 தடவை. அழுத்தம் சுமார் 5லேருந்து 6 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு இருக்கணும். 30 தடவை அழுத்தினதுக்கு அப்புறம் 2 தடவை செயற்கை சுவாசம் கொடுக்கணும். இந்த 30:2 விகிதத்தை மறக்காதீங்க. ஆக மொத்தத்துல 3 விஷயம்தான். அடையாளம் காணுங்க, எதிர்வினையாற்றுங்க, காப்பாத்துங்க. இது வெறும் வழிமுறை மட்டும் இல்ல, இது ஒரு வாக்குறுதி. நீங்க ஒவ்வொரு நோயாளிக்கும் கொடுக்கிற ஒரு வாக்குறுதி. உங்க நடவடிக்கைகள் ஒரு உயிரை காப்பாத்த முடியும். தயாரா இருக்கிறது தான் எல்லாமே. இப்போ நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான்: நான் தயாரா? இந்த அறிவு தான் உங்க சக்தி. நீங்க தயாரா இருக்கிறீங்களா?